Hi viewers, welcome to Belican channel. இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு ரீபான் கிளாஸோட ஏர் ஃபில்டர் பேஸ் பண்ணி என்ன ட்ரபிள் ஷூட்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறதுங்க. அதுக்கப்புறம் ஏபிஎஸ் நெட் பற்றி பார்க்க போகிறேங்க. ஏபிஎஸ் நெட் பற்றி பார்க்க போகிறோம்னா ஏபிஎஸ் பற்றி இல்லைங்க, ஏபிஎஸ் பேஸ்டு காம்பனன்ட்ஸில் என்னென்ன ட்ரபிள் ஷூட்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறதுங்க. இதுக்கு ராயல் என்ஃபீல்டோட டிஓஎல் டூல் இருக்கணுங்க, ஓபி டூல் இல்லைங்க, டிஓஎல் டூல். ஆனால் வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள், 1000 பிக்சலில் பாருங்கள், ஃபுல் ஸ்க்ரீன், ஃபுல் பிரைட்னஸ், ஃபுல் சவுண்ட், டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள். ஏன்னா டிஸ்கிரிப்ஷன் சில டேட்டா கொடுத்துருப்போம், டிஸ்கிளைமர், இன்ஸ்டாகிராம் ஐடி, இந்த வீடியோக்குரிய ரெக்கார்டிங் வீடியோஸ் இங்கே இருந்தால், அதுக்கப்புறம் டூல்ஸ் யூஸ் பண்ணியிருந்தா, அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா, இது மாதிரி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்போம். அதனால் டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கமெண்ட்டை பாருங்கள். ஏன்னா இப்போ இந்த வீடியோ பண்ணிடுறோம், ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்குது, நான் மிஸ்டேக்காக சொல்லிட்டேன், ஏதோ ஒரு அப்டேஷன் கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு வர மாதிரி பின் பண்ணுவோம். நமக்கு தெரிஞ்சதாங்க ஒரு இன்ஜின் ஃபங்க்ஷன் அவருக்கு ஏர் ஃபியூவல் ஃபயர் தேவை. இப்போ ஏர் பேஸ் பண்ணி நம்ம ஏர் ஃபில்டர் கான்செப்ட் பார்க்க போகிறாங்க. இன்ஜினுக்கு ஏர் எப்படிங்க கிடைக்குது? ஏர் ஃபில்டர் மூலமாக தான். ஏர் அப்படியே வருது, ஏர் ஃபில்டர் ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் இன்ஜினுக்குள்ளே போகும். அதே சமயம் இந்த ஏர் சிஸ்டம் மூலமாக ஃபியூல் வேப்பர் இருக்குதுங்களா, அதுவும் தடல்படியாக போகும். எப்படியும் ஏர் மூலமாக இந்த ட்ராக்கில் தாங்க போகும். இப்போ நம்ம வண்டி ஓடும்போது அடைச்சடிச்சு ஓடுது அப்படின்னா நிறையா ரீசன் இருக்குதாங்க. அதில் ஒரு ரீசன் வந்து ஏர் ஃபில்டருங்க. அந்த ஏர் ஃபில்டர் எலமெண்ட் இருக்குதுங்களா, அதாங்க ஏர் ஃபில்ட்ரு. அது சரி வர இல்லை, அது தூசியாக இருக்குது, இல்லை சரி வர இல்லை அப்படின்னா நம்ம அதை மாற்றினாலே செட் ரைட் ஆயிரும். இது எப்படி கழட்டி மாட்டுறது அப்படிங்கிற மாதிரி வீடியோ ஆல்ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ வண்டி வந்து லேக் ஆகுது, ஸ்லோவாக போகுது அப்படின்னாலும் ஏர் ஃபில்டர் தாங்க காரணம். எனக்கு ஒரு ஏர் ப்ராப்பராக சப்ளை பண்ணப்படாட்டி அப்படி தாங்க இருக்கும். இந்த ஏர் ஃபில்டரோட சேம்பர் இருக்குங்களா, அதோட என்ட்ரி பாயிண்டில் ஒரு ஓரிங் போடப்பட்டிருக்கும். அது வீக்கராக இருந்தாலுமே கூட சரியான முறையில் ஏர் வந்து இன்ஜினுக்கு போகாதுங்க, ப்ரெஷரைஸ்டு மேனரில். அதனால் அதையும் பார்த்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா பீரியட் மெயின்டெனன்ஸ் ஒன்று இருக்குங்க, அது எப்படி நம்ம அப்பப்போ எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணிடணும். ஆல்ரெடி அதை பேஸ் பண்ண வீடியோ நம்ம பண்ணியாச்சு, வீடியோவில் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. இன்னொன்று ஈஸியும் இருக்குது இல்லைங்களா, ஈஸியை பேஸ்டு பார்க்கும்போது நமக்கு த்ராட்டில் பாடியில் ஏர் போகும். ஒன்று நம்ம ஆக்சிலேட்டர் மூலமாக பட்டர்ஃப்ளை வால்வ் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் இன்ஜினுக்கு தேவையான ஏர் கொடுப்போம். இன்னொன்று ஆக்சிலேட்டர் கொடுக்காதப்ப மினிமல் ஏர் போகும், அது ஐடியல் கண்ட்ரோலே போகும். இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி வீடியோ பண்ணியாச்சு, அதனால் அதை சொல்லிடுறேன். இப்போ இந்த ஐடியல் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பேசேஜில் வந்து கறி அடிச்சுனா கூட உங்களுக்கு ஏர் சரிவர போகாமல் அடைச்சடிச்சு ஓடும். இது ஒரு என்ன பாயிண்ட்டுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு சப்போஸ் நான் இன்ஜின் ஆயில் வந்து அதிகமாக ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல ப்ரீத்தர் ஓ செட்டப் இருக்கும் ஏர் ஃபில்டர் சைடில், அதில் வழியாக மேலே அப்படியே லீக் ஆயிரும். அப்போ நம்ம இன்ஜின் ஆயிலை கட்டண லெவலில் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். இல்லைன்னா இங்கே வருங்க. சப்போஸ் வந்து ஆயில் மேலே வந்துருச்சு, இந்த ப்ரீத்தர் ஓசியில் பார்க்குறீங்க அப்படின்னா ஆயில் லெவலில் கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தொடச்சிட்டு க்ளீனாக மாட்டணுங்க. அப்புறம் ஏபிஎஸ்ங்க கஸ்டரில் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு மேலே ஏபிஎஸ் ஒரு லைட் ஆஃப் ஆகணுங்க. அப்படி ஆகாட்டி ட்ரபிள் ஷூட்டு. இன்னொன்று ஏபிஎஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக சொன்னாலும் ஏபிஎஸ் ட்ரபிள் ஷூட் தாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ராயல் என்ஃபீல்டுக்குரிய டிஓஎல் டூல் போட்டு அதை சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அங்கே தெரிய வரும். அந்த வகையில் ட்ரபிள் ஷூட்டிங் என்ன இருக்குது, என்னென்ன வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இப்போ பார்க்க இருக்காங்க. ராயல் என்ஃபீல்டு ரீபான் கிளாஸோட ஏபிஎஸ் மானிட்டர் யார் டிசைன் பண்ணது, சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணது அப்படின்னா பாஸ் பிராண்டுங்க. பார்க்கும்போது தெரியும். நம்ம ஆல்ரெடி ராயல் என்ஃபீல்டு ரீபான் கிளாஸோட ஏபிஎஸோட ECU பின் அவுட்டு என்னென்ன அப்படிங்கிற மாதிரி வீடியோ பண்ணிட்டோம். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஃபியூச்சரில் ஏபிஎஸ் மானிட்டர் தனியாக கல்வி என்னால் அதையும் ஃபர்தராக பிரிக்க முடிஞ்சுன்னா உள்ள என்ன செக்ஷன் சொல்லி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வீடியோ கட்டுறேங்க, பிரிக்க முடிஞ்சா. மற்றபடி ஏபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ஏபிஎஸ் ஈஸி இருக்குங்களா, அது ஏதாவது ஃபால்ட்டு, அதுக்குள்ளே கூட இன்டர்காம் ஏதாவது ஃபால்ட்டுனா வேறு வழியே இல்லைங்க. அதை தனிப்பட்ட முறையில் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கான்னு எனக்கு தெரியுங்க. ஆனால் பொதுவாக இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏபிஎஸ் யூனிட்டை டோட்டலாக தான் மாற்றணும். இப்போதைக்கு ஏபிஎஸோட கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஏபிஎஸ் சென்சார் மற்ற ஒயர் கேபிள் ஏதாவது அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் வேணால் மாற்றலாமே தவிர மற்றபடி ஃபுல்லாக தாங்க ரீப்ளேஸ் பண்ணும். இப்போ ட்ரபிள் ஷூட்டிங் பார்க்கலாங்க. வண்டியோட டிஎல்சி இருக்கு இல்லைங்களா, அதில் இந்த ராயல் என்ஃபீல்டு டிஓஎல் டூவில் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த டிஓஎல்ல பார்த்தாவே தெரியுங்க என்ன எரர் அப்படின்ட்டு. அதுவும் ஏபிஎஸ் யூனிட்டுக்குரிய எரர் என்ன அப்படின்ட்டு நம்ம அந்த ஆப்ஷன் போய் பார்க்கணுங்க. அது 2 ஆப்ஷன் காட்டும், இன்ஜினுக்கு ஒரு ECU ஏபிஎஸ்ட்டு. ஏபிஎஸ்ல போய் பார்க்கும்போது தான் இந்த மாதிரி ஏபிஎஸ் யூனிட்டில் என்ன எரர் இருக்குது அப்படின்னு காட்டுங்க. அப்படி இல்லாட்டி வண்டியோட டிஎல்சியை இந்த டிஓஎல்ல கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த டிஓஎல்ல கொண்டு போய் கம்ப்யூட்டரையோ லேப்டாப்ல கூடிய சாஃப்ட்வேர் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா என்ன எரர் அப்படின்னு காமிக்கிங்க. நான் ஜஸ்ட் ரிஸ்டோர் பண்ணியிருக்கேன். என்ன பேசுறதுன்னா காம்பவுண்டு, டிஸ்கிரிப்ஷனு, சஸ்பெக்ட், ரெமடி இப்படி ரிஸ்டோர் பண்ணியிருக்கேன். இன்னும் அடுத்தடுத்து காட்டுறேங்க. இப்போ அதில் ஒரு சாம்பிள் காட்டுறேன் பாருங்க. இப்போ ECUன்னு காட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா ஏபிஎஸ் ECU, ஏபிஎஸ்க்குரிய ECUவில் இன்டர்னல் ஃபால்ட் இருக்குன்னு அர்த்தம். அதில் என்னன்னு பார்க்கும்போது ஏபிஎஸோட மைக்ரோ கண்ட்ரோல் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கும் அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணுறது, ஏபிஎஸ் யூனிட்டை மாற்றணும். அது மாதிரி இந்த ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ அடுத்து நான் சொன்ன மாதிரி தாங்க சில விஷயம் வந்து நம்ம செக் பண்ணியோ சேஞ்ச் பண்ணியோ பார்க்க முடியும். அந்த வகையில் சப்போஸ் எரர் வந்து வீல் ஸ்பீட் சென்சார் அப்படிங்கிற மாதிரி காட்டுதுன்னா டிஸ்கிரிப்ஷன் என்ன பார்க்கணும், அதுக்கப்புறம் எதை நம்ம சஸ்பெக்ட் பண்ணணும், என்ன சேஞ்ச் பண்ணலாம் இல்லை செக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ண முடியுங்க. இது ரிஸ்டோர் பண்ணியிருக்கேன், ஒரு சாம்பிளுக்கு தான் அதை காட்டுறேன். சில இடங்களில் பேட்டரி வோல்டேஜ் பேஸ் பண்ணி இருக்குங்க. பேட்டரி வோல்டேஜ் லோவாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி எரர் காட்டுங்க, ஹையாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி எரர் காட்டும். என்னதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும் இருக்குங்க. சில இடங்களில் வந்து நமக்கு அந்த ஏபிஎஸ் யூனிட்டு நம்ம இந்த டிஓட கனெக்ட் ஆகாமல் எரர் காட்டு உட்காந்துருக்கோம். அப்போ எதை செக் பண்ணுறது, இதை எதை ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு கூட தெரியாமல் ஐடியா இருக்கும். மெயினாக சொல்ல வரதுன்னா இந்த டிஓஎல் தாண்டி அப்புறம் மெக்கானிக்கலாக செக் பண்ணுறது தாண்டியும் நமக்கு சில வகையான அன்னோன் எரர் இருக்குங்க.
அப்போ என்னங்க பண்ணுறது, அந்த மாதிரி இடங்களில் நம்ம ஏபிஎஸ்ஸே மாத்திர மாதிரி தான் இருக்கும். இந்த லிஸ்ட் அவுட் பண்ணி காமிச்சிருக்கீங்களா, என்னவோ ஏதோ மாதிரி இருக்கலாம். ஒன்றுமே இல்லைங்க, இந்த ஏபிஎஸ் நெட் பிரிக்க முடிஞ்சு ஒரு காமெண்ட் தனியாக காமிச்சிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல எதை செக் பண்ணணும்னு சொல்லி இந்த டேபிள் லிஸ்ட்டு பார்த்தீங்களா அதெல்லாம் தெரிஞ்சு வரும். இந்த பொருள் தான் இதுவா அப்படிங்கிற மாதிரி தெரிய வரும். அது முடிஞ்சால் ஃபியூச்சரில் பிரிக்க முடிஞ்சால் நான் பண்ணுறேங்க அந்த வீடியோவும். ஆல்ரெடி நம்ம ட்ரபிள் ஷூட் பேஸ் பண்ணி சில டாபிக்ஸ் போட்டிருக்கோம். அதனுடைய வீடியோ லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக இதில் சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி இதாங்க நம்ம டாபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ராயல் என்ஃபீல்டு கம்யூனிவர்ஸ்க்கு கண்டிப்பாக ஏதோ ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருக்குங்க. அப்புறம் உங்களால் டவுட்டு நீங்கள் கேட்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. இல்லை அதேமாரி டவுட்னா இன்ஸ்டாகிராமுக்கு வாங்க, வாய்ஸ் காலோ வீடியோ காலோ நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனோட.